ப்ளவுஸோட பார்ட்ஸ் எப்படி ஈஸியாக கட் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு, அதுக்கு நான் 2 ஃபேப்ரிக்கை ஒரே டைமில் கட் பண்ண போகிறேன். கரையும் ஒன்றா இருக்க ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ராஜஸ்க்கு வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. கீழே ஃபோல்டு பண்ணி தைக்கிறதுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா அது நார்மல் ப்ளவுஸ்ன்றதால 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன். அதை மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் வந்து நம்ம கரெக்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கசங்க இருந்து அயன் பண்ணி கரெக்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக எல்லா பக்கமும் சேமாக இருக்கிற மாதிரி மடித்து வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு உடம்போட சைஸு, அந்த கீழே வேஸ்ட்டு சைஸ் இருக்குங்களா, அதை கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நெக்கோட ஹைட், அந்த இறக்கம் இருக்குல்ல, அதை மார்க் பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒரு 1/4 இன்ச்சு, நெக்கோட டெப்த்து ஒரு கரெக்டாக மார்க் பண்ணிட்டு முன்னாடி ஒரு 1/4 இன்ச்சு, அடுத்து ஷோல்டரில் கரெக்டான அளவு, அதுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ண மார்க் பண்ணிக்கோங்க. ஹாம் கோல்லையும் அதே மாதிரி ப்ளஸ் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. உடம்போட சைஸு கரெக்டான அளவு மேலே ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே டாட் பிடிக்கிற இடத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா அளவையும் மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதும் ப்ளவுஸோட ஹைட்டை வந்து நம்ம வந்து லைன் போட்டு எடுத்துக்கணும். எவ்வளோ ஹைட் இருக்கோ அந்த இடமும் அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ நெக்கோட வித்து எவ்வளோ இருக்கோ அதே அளவு நெக்கோட டெப்த்தில் இருக்கிற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பாக்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. நான் ரவுண்ட் நெக்குன்றதால அப்படியே நான் வந்து நெக்கு ட்ரா பண்ணிப்பேன். இதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன இது சீடி வச்சு நான் வந்து நெக்கை மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து ஷோல்டரோட அளவு எவ்வளோ இருக்கோ அதே அளவு கீழே ஆம்கோல் கிட்டே வர மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அளவு எதுவும் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இதை வந்து மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அயன் போட்டுக்கோங்க. இப்போ இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு குறிச்சிக்கோங்க. இந்த இடத்துலையும் அதை சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிட்டு குறிச்சிட்டு ஆம்கோலோட வளைவுக்காக 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கவ் வந்து போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு இப்போது அதே அளவு வந்து ஸ்லீவ், அந்த அளவு ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, அதே அளவு ப்ளவுஸே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு சீம் 1 இன்ச்சு கீழே டாட் பிடிப்போம் இல்லைங்களா, அதுக்கு ஒரு 1 இன்ச்சு, சீமனுக்கு ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த 1.5 இன்ச்சு மார்க் பண்ணது மேலே பாடி ஜாயிண்ட் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து சீமன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டுக்கோங்க. இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டா கரெக்டான அளவில் ப்ளவுஸ் வந்து ரெடி ஆகிடும். கட்ஸ் கொடுக்க வேண்டிய இடத்துல வந்து கட்ஸ் கொடுத்து எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்து கட்டி வீடியோவில் பார்க்கலாம். பாய்.